ஒன்று பண்ணுங்க, நீங்க உட்காந்துருங்க. அப்ப நான் அங்கேயே ஹோல்ட் பண்ணிருக்கேன். நீங்க பேச உட்காந்துருங்க. மாவட்டத்தில் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்கள், மதிப்பிற்குரிய திருச்சி ரயில் கோட்ட மேலாளர் திரு எம்.எஸ். அன்பழகன் அவர்கள், மதிப்பிற்குரிய திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் அவர்கள், மதிப்பிற்குரிய திருச்சி சீனியர் டிஎஃப்எம் இன்னும் வரவில்லை திரு பழனியாண்டி அவர்களே, ஓய்வு பெற்ற கேப்டன் திரு எஸ். இருதயசாமி அவர்களே, மரியாதைக்குரிய திருச்சி மாவட்ட கலெக்டர் திரு பிரதீப் அவர்களே, ரயில்வே பயணிகள் ஆலோசனை குழு உறுப்பினர்களே, நிலைய ஆலோசனை குழு உறுப்பினர்களே, பயணிகள் சங்கங்களின் பிரதிநிதிகள், மாண்புமிகு விருந்தினர்கள், ஊடக நண்பர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், ரயில்வே ஊழியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், இணைய காவலர்கள் மற்றும் பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகள், உங்கள் அனைவரையும் என் மனமார்ந்த வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் என்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் ஒரு தருணம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முழுமையாக மேம்படுத்தப்பட்ட இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தின் திறப்பு விழா இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது. இந்த திட்டம் நமது மகத்தான நாட்டின் கோடிக்கணக்கான பயணிகளின் ரயில்வே அனுபவத்தை முற்றிலும் புதிய முறையில் அமைக்கும் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு முன்னேற்றமான முயற்சி ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 103 ரயில்வே நிலையங்கள் இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த அமிர்த் நிலையங்கள் பயண வசதிகள், கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பொதுமக்கள் சேவை வழங்கலில் புதிய தர நிலைகளை நிறுவுகின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் மொத்தம் 6 ரயில் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இவை இந்த 6 நிலையங்கள் முறையே சிதம்பரம், மன்னார்குடி, போலூர், விருத்தாச்சலம், ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை சந்திப்பு நிலையங்களாகும். மீதமுள்ள 9 நிலையங்கள் தற்போது பல்வேறு கட்டமைப்பு பணிகள் முன்னேறி கொண்டிருக்கின்றன. அவையும் மிக விரைவில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம். இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் ரயில்வே நிலையம் புகழ்பெற்ற ரங்கநாத சுவாமி திருக்கோவில் பிரசித்தி பெற்ற இந்த தெய்வீக தலத்திற்கு பக்தர்கள் தினமும் வந்து சேவை அளிக்கிறது. 4 நடைமேடைகளை கொண்ட இந்த நிலையம் தினசரி சுமார் 2000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு சேவை அளிக்கிறது. இந்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 6.77 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகள் மூலம் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கியமான சிலவற்றை நான் இங்கே கூட கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமாக முன் வாசல் மற்றும் சுற்றுப்புறம் நுழைவு வாயில்கள், வாகன நுழைவு பாதைகள் ஆகியவை புதுக்கப்பட்டன. பயணிகள் வருகைக்கும் புறப்படுவதற்குமான இடங்களான சிறப்பு வாயில்கள் மற்றும் முகப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. பிளாட்பார்ம் எண் 1 புதிய கழிவறை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. பசுமை பரப்புகள் மற்றும் செல்ஃபி பாயிண்ட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. புதுக்கப்பட்ட டிக்கெட் கவுண்டர்கள், பொது மற்றும் ஏசி காத்திருப்பு கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிளாட்பார்ம் 1 மேம்படுத்தப்பட்ட தரை அமைப்பு, கூடுதல் இருக்கைகள் மற்றும் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
முக்கியமாக மாற்றுத்திறன் பயனாளிகளுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அணுகுதல் மற்றும் வாசல் சைனேஜ் மற்றும் நீர் வழங்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் 3 டிஜிட்டல் LED நிலை பேர்பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கான தகவல் வழங்கும் அமைப்புகள், சின்னங்கள் மற்றும் ஒலிபரிப்பு அமைப்புகள் மேலும் வைக்கப்பட்டுள்ளன. இன்றைய நிகழ்வு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. இந்த கட்டமைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாது பயணிகளின் வாழ்க்கை தரத்தையும் பயண அனுபவத்தை மேம்படுத்த நமது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகள் சார்ந்தாகும். மீண்டும் ஒருமுறை இங்கு வந்து கௌரவித்த அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களது முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கும் உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பாராளுமன்ற தேங்க்யூ சார். மதிப்பிற்குரிய திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் அவர்களை கௌரவிக்குமாறு நமது கோட்ட மேலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்திய சீன போர், இந்திய பாகிஸ்தான் போர் மற்றும் இந்திய பாகிஸ்தான் போர் 1971 ஆகியவற்றில் பங்கேற்ற ஓய்வு பெற்ற சுபேதர மேஜர் திரு சந்தியாகு இருதயசாமி தேசத்திற்கான சேவை மற்றும் அர்ப்பணிப்புக்காக நமது உயர்ந்த மரியாதைக்கு உரியவர் என்பதை நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். நமது நாட்டின் இறையாண்மையை பேணி காப்பவர்களுக்கு நமது நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நமது மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துருவ வைகோ அவர்கள் சுபேதார் மேஜர் இருதயசாமி அவர்களை கௌரவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு முன் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.